ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் வீடு, வீட்டிற்கு ஒரு பைக் என்று அறிவித்த தாவேக தலைவர் விஜயின் அறிவிப்பு குறித்து திருப்போரூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நான் வீட்டுக்கு ஒரு பைக் கொடுத்துருவேன், வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு கொடுப்பேன் அப்படின்றது இது சாதாரண ஒரு ரோட்டில் போகிற ஒன்றுமே விவரம் இல்லாத மக்கள் கூட தெரியாது. செய்கிறது சாத்தியப்படுறதில்ல. பொய்யான தகவலை யார் தேர்தல் அறிக்கை எழுதி கொடுத்தாங்கன்னு தெரில. இதை அவர் சொல்லி அவரை அசிங்கப்படுத்திக்கிறாரு. சில அரசியல் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், சொன்ன திட்டங்களை அவங்க என்ன நிறைவேற்றிருக்காங்க. அதுபோல் விஜயுடைய கருத்தாக இருக்கும். அது அவர் வந்த உடனே தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்மளால் அதை டிசைட் பண்ண முடியாது. இவர் என்ன பண்ணியிருக்கணும், தரமான கல்வியும் இலவச மருத்துவம், ஒரு தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு ஸ்கீமையோ இல்லை மக்களுக்கு தேவையான படித்த மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு உண்டு பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு மக்கள் விரும்பி இவரை தேர்ந்தெடுப்பாங்க. இலவசத்தை ஒழிக்கணும். முதல்ல நம்ம நாட்டுக்கு எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தாலே போதும். அடிப்படை வசதி, கல்வி, மருத்துவம் இதை கொடுத்தாலே போதும். இது அவங்களே உழைச்சி மேலுக்கு வந்துடுவாங்க. இது இலவச கொடுத்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான். அனைவரும் வீடு, கார் என்று அறிவித்த தாவேக தலைவர் விஜயின் அறிவிப்பு குறித்து திருப்போரூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.